ஒரு வாரமாக ஒழுங்காக டைமுக்கு சமைக்கிறதே இல்லை. பேக் டு ரொட்டீன்கிற மாதிரி. இன்றைக்கி தான் கொஞ்சம் ஒழுங்காக டே ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங்கே வழக்கம் போல் டீ போட்டுட்டு, தோசை மாவு இல்லாதனால பார்த்திங்கன்னா பேக்கெட் மாவு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி உப்பு போட்டு கலக்கி வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் டிஃபன் செய்கிறதுக்கு. அது வரைக்கும் அது கொஞ்சம் கூலிங் எல்லாம் போட்டோம் அப்படின்னு ரெடி பண்ணிவிட்டு, ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா குப்பை கொட்ட வேண்டிய நாள். ஸோ குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு நான் கீழே போய் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு வந்துட்டேன். வேலைக்கே போகிறதில்ல அப்படின்னாலுமே எனக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வேலை வரும். அந்த காசெல்லாம் நான் சேர்த்து வச்சு தான் எனக்கான தேவைகளை வந்து நான் பார்த்துக்கிறேன். எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் யார்கிட்டையுமே பணம் கேட்குற நிலமை தேங்க் காட் எனக்கு வரல. கடவுள் கிருபையில் எனக்கான செலவுகளை நான் பார்த்துக்கிற மாதிரி அப்படியே வண்டி ஓடிட்டுருக்கு. ஆனாலுமே இன்னும் ஏர்னிங்ஸை வந்து ப்ராப்பர் ஆக்கணும்னு ரொம்ப தீவிரமாக நினச்சிட்ருக்கேங்க. அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப யோசிச்சுட்ருக்கேன். இனி அதை செயல்படுத்திட்டு உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் யாராவது வேலைக்கு போகலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறீங்கன்னா ஒன்றே ஒன்று தாங்க சொல்லுவேன். ஆம்பளையோ பொம்பளையோ வேலைக்கு போகலைன்னா மரியாதை இல்லை. ஸோ ஏதாவது ஒரு வேலை நம்மளால் முடிஞ்ச வேலை செஞ்சு நம்ம தேவைகளை பார்த்துக்கிறதுக்கு நம்ம ஏர்ன் பண்ணணும்.